நியாய சாஸ்திரி என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்னெல்லாம் சட்டங்களை கொடுத்திருக்கிறார். இயேசு அந்த சட்டங்களையும் பின்பற்றிய ஒரு யூதராக இருந்திருக்கிறார். இயேசு இயேசு அலாக்காவை பின்பற்றுகிறவராக இருக்கிறார், சவால் செய்கிறவராகவும் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சேலஞ்ச் பண்றதுதான் இந்த குட் சமாரிட்டன் பேரபிள், நல்ல சமாரின் ஓமை. இந்த ஹலாக்காவை சேலஞ்ச் பண்றதுதான் குட் சமாரிட்டனுடைய மிக முக்கியமாக இருக்கு. என்னது? ஓய்வு நாள் விதி ஒன்று நம்ம பார்த்தோமா இல்லையா? ஹலாக்காவில் மிக முக்கியமானது ஓய்வு நாள் விதின்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஹலாக்கா சொல்லுது ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது, இருக்கா இல்லையா? படிச்சோமா இல்லையா? அப்ப வேலை செய்ய. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? குணமாக்குதலை ஓய்வு நாள்ல தான் செய்யறார். ஒருத்தன் வியாதிப்படுகிறான், அவனை குணமாக்குறார். சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணும் போது வியாதிஸ்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ குணமாக்குதல அவங்க எப்படியா பார்த்தாங்க? சட்டம் மீறுதலா பார்க்கிறாங்க. எதை நீ சட்டம் மீறுதல் சொல்றியோ அந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன? சட்ட மீறுதல் சொல்றல, அந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன? எதுக்காக அந்த சட்டத்தை நீ கொண்டு வந்தீங்க? அந்த உண்மையான நோக்கத்தை நீ தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி என்கின்ற ஒரு சவாலை தான் இந்த நல்ல சமாரின் ஓமையில இயேசுவானவர் கொண்டு வந்து வைக்கின்றார். இன்னொரு இடத்துல சுத்திகரிப்பு விதி ஒண்ணு நம்ம பார்த்தோம், சரியா? சுத்திகரிக்கிறத பத்தி ஒரு விதி பார்த்தோம். அதுல என்ன சொல்லுது? வெளிப்புற சுத்தத்தை பத்தி அலாக்கா பேசுது. ஆமாவா இல்லையா சார்? ஒரு இடத்துல போய் நீராடுறத பத்தி நம்ம பேசுறோம். என்ன நீராடுறது பேரு? ஒரு இடத்துல வெளியில போய் நீராடணும், கல்யாண மாப்பிள்ளை கூட அந்த பாத் எடுத்துட்டு வரணும். ஒரு விதி இல்லாத தெரிஞ்சுங்க, அலாக்காவோட விதி இல்லை. இதெல்லாம் என்னெல்லாம் விதி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன விதி? ஒரு இடத்துல குளிச்சுட்டு வரணும்னு சொல்றாங்களே, மிக்வா பாத் பார்த்தோம் இல்லையா சார்? மிக்வா பாத் சுத்திகரிப்பு விதியில மிக முக்கியமானது. இது கல்யாணம் பண்ற மாப்பிள்ள கூட போய் ஒரு நாள் டெஃபினட்டா இந்த சுத்திகரிப்பு, இந்த மிக்வா பாத் எடுத்துடணும். வெளிப்புற சுத்தம், மிக்வா விதின்றது வெளிப்புற சுத்தம். ஆனா இயேசு மார்க் 7வது அதிகாரத்துல இதயத்திலிருந்து வரும் அசுத்தத்தை பத்தி பேசுறாரு. இல்ல, வெளியிலிருந்து உங்க இதயத்துல வாயிலிருந்து புறப்படுறது எல்லாமே என்ன பண்றது? அசுத்தமா இருக்குது சொல்றாரு இல்லையா? வெளிப்புற சுத்தத்தை பத்தி பேசல, உட்புற சுத்தத்தை பத்தி இயேசுவானவர் சேலஞ்ச் பண்றார். இப்படி நிறைய விஷயங்களை இயேசுவானவர் சேலஞ்ச் பண்றத நம்ம பார்க்கிறோம். சோ அதனாலதான் இந்த நியாய சாஸ்திரி, லாயர், அவர் வருகிற பொழுது இயேசுவானவர் இந்த கதையை சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் என்ன பார்க்கிறோம்? ஏன் இந்த கதையை சொன்னார்? அதுவும் நியாயசாஸ்திரிகிட்ட ஏன் சொன்னார்? நியாயசாஸ்திரிகிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்ன? எதுவும் காரணம் இல்லாமல் இயேசுவானவர் எதையும் சொல்லுவதில்லை. பைபிள்ல எதுவுமே ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா there will be a reason. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஐயா. காரணம் இல்லாம எதுவும் இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி பைபிள்ல இது ஒரு கதையா எழுதிட்டு போயிட்டாங்க. இல்ல, லைஃப்ல ஒவ்வொரு லைஃப்ல ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் நேரடியா பார்த்த ஒன்று, அனுபவித்த ஒன்று, அவர் சந்தித்த ஒன்றுதான் அங்க வரலாறாக நாம் படிக்கின்றோம். சாஸ்திரி ஒரே ஒரு பேரை வச்சு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ அதே 25வது வசனத்தை எடுத்து படிங்க. லூக்கா 10வது அதிகாரத்துல 25வது வசனத்தை இப்ப நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். சாஸ்திரி அப்படின்னா என்ன? ஏன் அவர்கிட்ட இயேசுவானவர் இந்த கதையை சொன்னாருன்ற வரலாறை பார்த்துரும் இவ்வளவு நேரம். இப்ப அடுத்த 2வது அதே வசனத்தை 2வது பார்த்து படிங்க. அவரை சோதிக்கும்படி போதகரே, அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னாக்கா மாஸ்டர். அவரு ஜீசஸ எப்படி அட்ரஸ் பண்றாரு? அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு? என்னன்னு கூப்பிடுறாரு? போதகரேன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. ஐயா, பைபிள்ல அப்படிதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படிதானே? வெரி குட். அப்ப இந்த போதகரே, மாஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்கல்ல, இதுக்கு 8 வகையான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த போதகரேன்ற ஒரு வார்த்தைக்கு பைபிள்ல 8 வகையா பயன்படுத்திருக்கிறாங்க. 8 வகையான வார்த்தைகள் இருக்கு.
போதகரேன்ற ஒரு வார்த்தைக்கு அதை நான் வேக வேகமா ஒன்று சொல்றேன், நான் எழுதுறேன், நீங்க நோட் பண்ணீங்கன்னா போறோம். இங்க பைபிள்ல நிறைய இடத்துல அது வருகிறது. இது இப்போ போதகரேன்ற வார்த்தை 8 முறை 8 வகைகளில் இருக்குது. 8 types of master. மாஸ்டர்ன்ற வார்த்தை 8 வகையா இருக்கு. தெரியலதான் நமக்கு. ஒரே ஒரு வசனத்துல ஒரே ஒரு போதகரேன்னு கூட்டாரு, நம்ம போயிட்டே இருக்கிறோம். அவர் என்ன கூட்டம் ஏறுகிறான்னு நம்ம தெரியுது இல்ல. போதகரே கூப்பிட்டாருப்பா, அர்த்த படிப்பா, அப்படி போயிட்டோம். ஆனா போதகரன்றது 8 வகையா இருக்கு வார்த்தையில. அவங்களுடைய மொழியில அதை கிரேக்கத்துல அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஒன்று பாருங்க, குறியோஸ் அப்படின்னா கர்த்தர்னு அர்த்தம். இங்க போதகர் வருது இல்ல, வருதா இல்லையா? இப்ப என்னவா மாறுது இது? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். போதகரேன்றதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, குறியோஸ்ன்னு சொல்றாங்க. அது என்னவா மாறுது? கர்த்தர்னு மாறுது. இந்த கர்த்தரை எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னாக்கா, ஒன்னு ஓனர்னு சொல்றாங்க, ரெண்டாவது லார்டுன்னு சொல்றாங்க, மூணாவது ரெண்டர் அல்லது சார் மாஸ்டர். பாருங்க, இந்த 3 டைப்பா இருக்குது. கர்த்தர்னு போடுறாங்க, லார்டுனா கர்த்தர்ல சொன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஓனர்னா என்ன இருக்கா? வீட்டுக்காரர், வீட்டு உரிமையாளர், இல்ல ஏதோ ஒரு கம்பெனிக்கு உரிமையாளர், ஏதோ ஒரு உரிமையாளர், ஓனர். அப்புறம் சார், சார்னு கூப்பிடுறது கூட என்னது? போதகரே வார்த்தையில இருக்குது. மாஸ்டர், சார், மாஸ்டர். இப்ப சார் ஒரு வார்த்தையா ஐயா, தமிழ்ல சாருன்னா என்னது? ஐயா. அப்படி என்ன பண்ணுவோம்? கர்த்தர்னு வந்தாலும், ஐயான்னு வந்தாலும், உரிமையாளர் வந்தாலும், எதுனா ஒரு இடத்துல அது மாதிரி ஒரு பேர் வந்துச்சுனாக்கா அது போதகரை குறிக்கிற குறியோஸ் இந்த வார்த்தையை அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பாருங்க, செப்டோஜென்ட் ஒரு பைபிள் 70 அப்படின்றத செப்டோஜென்ட் ஒரு பைபிள் இருக்கு. நான் சொன்னேன்ல, செப்டோஜென்ட் பைபிள் நான் சொல்லிருக்கேன்ல உங்களுக்கு. சோ அதுல இது யாவே யெகோவா பைபிள்ல நம்ம யார சொல்றோம்? யெகோவா தெய்வம். யாரு யெகோவா தெய்வம்? யாருங்க? ஜெகோவா யாரு? பிதாவாகி கடவுள். அப்ப நம்ம பிதாவை சொல்றது இல்ல, அவரை ஷார்ட்டா இப்படி எழுதுவாங்க இங்கிலீஷ்ல, பிதாவே அப்படின்றது யெகோவா அப்படின்றது YHWH, யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இத யாவே. இந்த யாவே என்பதற்கு குறியோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. போதகரன் கூப்பிட்டு அவர் போயிட்டாரு. இப்ப போதகர் என்ற வார்த்தை குறியோஸா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். குறியோஸ் என்ற வார்த்தை யாவே என்ற ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்திருக்காங்க சொல்றேன். அப்போ பிதாவை குறிப்பதற்கு இந்த குறியோஸ் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த குறியோஸ் தான் இவர் என்ன பண்றாரு? போதகர் என்று சொல்லி, ஆனா அவருக்கு இவர் தான் அவருன்னு தெரியல. ஆனா இவர்கிட்ட தான் என்ன கேட்கிறாரு? இட்டர்னல் லைஃப பத்தி கேட்கிறாரு, நித்திய வாழ்வை பத்தி கேட்கிறாரு. கரெக்டான கேள்வி கரெக்டான நபர்கிட்ட தான் கேட்கிறாரு. ரைட் கொஸ்டின் டு த ரைட் பர்சன். அதுல மாற்று கருத்து இல்ல நான் நினைக்கிறேன். ஆனா ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அவதர இவர் தான் தெரியாமலே இவர்கிட்ட கேட்டுக்கிறார். ஆமாவா இல்லையா? சில நேரத்துல நம்ம அப்படி போய் யாருன்னு தெரியாம கேட்போம் இல்லையா? இப்ப ஏசாமி கிட்ட போய் தான், நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் இடத்துல போய் தான் இந்த கேள்வியை அவர் போதகர்னு அழைக்கிறாரு, அட்ரஸ் பண்ணாரு. ஆனா யார இன்டைரக்டா அவருக்கு தெரியாம அட்ரஸ் பண்றாரு? கவனிங்க, ரொம்ப எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயத்த இப்படி உள்ள இவ்வளவு இருக்குதுன்றது ரொம்ப அழகான ஒன்றாக இது பார்க்கின்றோம். ரோமர் 10வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இந்த குறியோஸ் என்ற பெயர் யாருக்கு, ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்றேன். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல இந்த குறியோஸ் என்ற பெயர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்கப்படுகிறது. நம்முடைய இயேசுவுக்கு இந்த குறியோஸ் ஆண்டவர்னு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. பாருங்க, இங்க இந்த வார்த்தை இயேசுவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. குறியோஸ் கர்த்தன்ற வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை என்ன பண்றாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்ப இது என்னன்னா, இது கிறிஸ்துவின் தெய்வீக நிலையை குறிக்கிறது. போதகரே என்று அழைக்கிறது கிறிஸ்துவனுடைய தெய்வீக நிலையை குறிக்கிறது. அவர் டிவைன், அவர் தெய்வீகமான டிவைன் ஸ்டேட்டஸ் சொல்லுது. அவர் தெய்வீகமான கடவுள், இது சாதாரணமானவர் அல்ல. நித்திய வாழ்வு குறித்து தெய்வீக நிலையில் இருக்கிறவங்க தான் கேட்கணும். ஆமா இல்லையா சார்? ஒரு திவ்யமான நிலையில் இருக்கிறவங்க தான்
இந்த கேள்வி கேட்க முடியும். So, அப்போ போதகர் என்பது கிறிஸ்துவனுடைய தெய்வீக நிலையை குறிக்கிறது. The status of divinity of Jesus, அதை பத்தி இது சொல்லுகிறது. மற்றொன்று உயிர்த்தெழுந்த இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவரே அப்படின்ற வார்த்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அங்க கூட இந்த வார்த்தை குறியோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க. சோ இது ஒரு அரசியல் புரட்சி என்று அழைக்கிறாங்க. இந்த குறியோஸ் என்ற வார்த்தைய ஒரு அரசியல் புரட்சின்னு சொல்றாங்க, குறியோஸ் என்ற வார்த்தைய. ஏன்னா இது சீசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, சீசர் பைபிள்ல இருக்குல்ல, சீசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய காலத்துல அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, அவரை தான் இந்த டைட்டில பயன்படுத்துறாங்க. அவருக்கு தான் இந்த டைட்டில பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆனா இங்க இயேசுவுக்கு பயன்படுத்துகிறோம். பாருங்க, the Lord என்ற வார்த்தை பைபிள்ல எத்தனை முறை வந்து என்ட்ரிலனாக்கா 722 722 முறை இந்த லார்ட், அது குறியோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. மாஸ்டர் அப்படின்ற வார்த்தை 11 டைம்ஸ், சார் அப்படின்ற வார்த்தை இது 12 டைம்ஸ். நியூ டெஸ்டமெண்ட்ல லார்ட் அப்படின்ற வார்த்தை 722 முறை, மாஸ்டர் வார்த்தை 11 முறை, ஐயா சார் முறை 12 முறை அப்படின்னு இது பயன்படுத்த. இது யாருக்கு பயன்படுத்துறாங்க? தேவனுக்கு பயன்படுத்திருக்காங்க, பிதாவுக்கு. இரண்டாவது கிறிஸ்துவுக்கு பயன்படுத்திருக்கிறாங்க. மூணாவது மனித எஜமானனுக்கு பயன்படுத்திருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் குறியோஸ். இரண்டாவது வார்த்தை டெஸ்போட்ஸ்.